அந்த காலத்துல எம்பெருமானாருடைய காலக்ஷேப கோட்டி திருவாய்மொழி பகவத்துடைய காலக்ஷேபம் சிந்துபோபுகளும் திருவேங்கடம். திருவேங்கடத்துல அபாரமான மரம், அபாரமான செடி, அபாரமான கொடி, அபாரமான புஷ்பங்கள், அபார புஷ்பம். அந்த புஷ்பங்கள்லாம் திருவேங்கடத்தில் நிறைய இருக்குன்னா நம்மாழ்வார். எம்பெருமானா ஸ்ரீரங்கத்துல காலக்ஷேபம் நடத்திட்டு இருக்கார். எல்லாரும் கோட்டியில எத்தனை பேர் இருக்காரு? சன்னியாசிகளா மட்டும் 700 பேர். அடிக்கடி சொல்லிருக்க 700 சன்னியாசிகளா எம்பெருமானார் காலத்துல. 2 சன்னியாசிகளை சேர்த்து பாக்குறதே பரமபரமா தோற்றம். 2 சன்னியாசிகளை பார்க்க முடிகிறதா? 4 சன்னியாசிகளை பார்க்க முடிகிறதா? 700 சன்னியாசிகளா எதிராஜனான எம்பெருமானார் எழுந்தருளி இருக்கார். சன்னியாசிகளா மட்டும் 700 பேர் காலக்ஷேபத்தில் அன்வயிச்சிருக்கா. 12வது சீவையிட்டவர்களா, அது தவிர ஏகாங்கிகள், அம்மையார்கள், எத்தனையோ பேர். அந்த கோட்டியில எம்பெருமானார் நிறுவனம் பண்ணார். சிந்துபோமகன் திருவாங்கடா. திருவாங்கடத்துல புஷ்ப சமிருத்தி ஆழ்வார் பாடியிருக்கார். இன்றைய தினம் இப்போதே பரப்பிட்டு நேர திருவேங்கடம் திருமலை அடையணும். புஷ்ப தோட்ட ஏற்பாடு பண்ணணும். செடி எல்லாம் வைக்கணும். புஷ்பங்களை காலத்துல பறிக்கணும். புஷ்ப மாலையா தொடுக்கணும். திருவேங்கட தெம்பெருமானுக்கு தோமாலையிலே புஷ்ப மாலையெல்லாம் சாத்தணும். யாரானு போறாளா இந்த கோட்டியிலே? ஆறானு போறவாருக்காளான்னு எம்பெருமானார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்தில் கேட்டிருக்கார். ஒரு பத்திரமே ஏன்னு கேட்கல. கிரகஸ்தால் சொல்லல, இல்ல சன்னியாசிகளும் சொல்ல. யாருமே போறதா கிரகஸ்தாலும் சொல்ல, சன்னியாசிகளும் சொல்லல. பார்த்தார் அனந்தாழ்வான் சுவாமி நியமனமானா அடியன் தண்ணி சன்னியன் உடனே எம்பெருமானா நியமனம் பண்ணார். அனந்தா நீ ஆண் பிள்ளையோ? இத்தனை ஆண் பிள்ளைகள்லாம் போறதுக்கு பயப்பட்டுட்டா. அனந்தா நீ ஆண் பிள்ளையோ? இன்னைக்கு அந்த அனந்தாழ்வான் திருவுஷத்தில் அவதரித்த எல்லாருமே அனந்தான் பிள்ளையார் அனந்தான் பிள்ளையார் பேரோடு கூடியவா. அந்த அனந்தாழ்வான் என்ன பண்றார்? அவர் சொல்லிக்கிறதே, நாங்கள்லாம் சோழசுமபுரம் தொட்டாச்சார சுவாமி திருவடித்தாமர்களை ஆசிரியத்தவர்கள். எங்களுக்கெல்லாம் நான் சொல்ற போது சேவிச்சா என்ன சொல்லுவோம்? அடியே சீனிவாசதாசன், அவர் சீனிவாச மகாகுரு பேரோடு கூடியவரானபடியார் அவருடைய சிஷ்ய பிரசிஷ்ய பரம்பரையில வந்தவா. நாங்கள்லாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ எம்பெருமானார் திருவிடரே சரணம் சொல்லிட்டு இருந்தாலும் ராமானுஜாசன் சொல்லி சேவிக்க மாட்டோம். நாங்கெல்லாம் சீனிவாச தாசன் சொல்லி சேவிப்போம். அதுபோல அனந்தாழ்வான் திருவுஷத்தில் அவதரித்தவர்களோ அனந்தாழ்வான் திருவடித்தாவர்களை பத்தினவாளோ என்ன சொல்லுவா தெரியுமா? அடியேன் மதுரகவிதாசன், மதுரகவிதாசன் சொல்லித்தான் சேவிப்பா. எல்லாரும் ராமானுஜாசன் சொல்றா. பிரதிபார் பயங்கர அண்ணா அவருடைய திருவுஷத்தில் பிறந்தவா, அவருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவா. அடியேன் சிவையிட்டவ தாசன் சொல்றா. சிவையிட்டவ தாசன் தாசியநாமா அவளுக்கு, சீனிவாச தாசன் தாசியநாமா எங்களுக்கு. அதுபோல எம்பெருமானார் சம்பந்தம் பல பேருக்கு உண்டு. அதுபோல இவர் மதுரகவிதாசன். மதுரகவியாழ்வாருக்கு எப்படி ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் நீட்டையோ அதுபோல இந்த அனந்தாழ்வான் ராமானுஜ கைங்கிற உத்தேசம் என்று நேர திருவங்கடம் போனார். புஷ்பத்தோட்டம் வச்சார், புஷ்பங்களை பறித்தார், காலகாலத்தில் பகவானுக்கு சமர்ப்பித்தார். ஒரு நாளைக்கு திருவங்கட உடையான் அனந்தாழ்வானுக்கு அருளப்பாடுனார். போகல 3/4 மணி நேரம் கழிச்சு மெதுவா 45 நிமிஷம் கழிச்சு மெதுவா மாலையில் கையுமா போனார். பார்த்தார் திருவங்கட தெம்பெருமான். அனந்தாழ்வான் உம்மனை அழைச்சு 3/4 மணி நேரம் ஆச்சு, என்ன இவ்வளவு நாடி என்னார்? என்னவோ நான் பண்ண வேண்டிய கருத்து பண்ணிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்லை. என்னுடைய நியமனப்படி நீ தட்டி விட்டபடியாரே, அந்த 3/4 மணி கழித்து வந்தபடியாரே கால தாமரை ஏற்பட்டது. உமா நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? என்ன பண்ண போறீ? இந்த ஊரை விட்டே விரட்ட போறேன். ராஜ்ய பிரம்மச்சந்தா திருவேங்கடமான திருமலை விட்டு உண்மை விரட்ட போறேன். அனந்தாழ்வான் பயப்படவே இல்லை. அனந்தாள் எல்லா தெய்வத்துக்கு 6 பயப்படுவா போனாலாம், திருவேங்கடமுடையானுக்கு எல்லாரும் கொஞ்சம் பயப்படுவா. அவர் அதுக்கும் பயப்படாத பெரியவர் இந்த அனந்தாழ்வான். என்ன சொன்னாராம்? எங்க ஆழ்வார் தேவளை பத்தி பாட்டிருக்காரு தெரியுமா? தெரியுமாவா? மாறி மாறாத தன்னம்மலி வேங்கடத்தண்ணல். இங்கதான் மாறி மாறாது, அங்க வாரி மாறாது. மாறினா மழை, மழைய போலும் முடியுமான் திருவேங்கடத்திலே. ஆழ்வார் திருஹரியிலே ஜலம் ஒன்றே இருக்குமா. மாறி மாறாத தன்னம்மலை வேங்கடத்தண்ணல், வாரி மாறாது ஆழ்வார் திருஹரியிலே. திருவேங்கடத்துல மழை பொழிஞ்சா அது வடநாடு, அதாவது தென்னாட்டுக்கு வடக்கு கோடி, இது தென்னாட்டுக்கு தெற்கு கோடி ஆழ்வார் திருஹரி. அதுக்கு இது அர்த்தம் என்ன? மத்தொன்னு இல்ல, திருவேங்கடமுடையார் கிருப்பா வருஷத்தை வருஷித்தானோ ஆழ்வாருக்கு வாக்கு பிரவகிக்கணும். நம்மாழ்வார் வாக்கு பிரவகிக்கணும்னா திருவேங்கடமுடையான் கிருப்பா கட்டாட்சம் தானே. நான் கட்டாட்சத்துக்கு ஆழ்வார் பாடினார். என்ன சொல்றீங்க? ஒண்ணுமில்லே, 10 பாசுரம் பாட்டிருக்காரு. ஒளிவில் காலம் எல்லாம்னு ஒரு பாசுரம். குன்னவேந்தி குளிமழ காத்தவன் அன்னி ஞானம் வளர்ந்த பிரான் பரல் சென்று சேர் திருவேங்கடம். குன்னவேந்தி குளிமழ காத்தவன் அன்னி ஞானம் வளர்ந்த பிரான் பரல் சென்று சேர் திருவேங்கடம். குன்னவேந்தி குளிமழ காத்தான் ஒரு கிராமத்துக்காக பண்ண காரியம். அதுபோல பகவான் திருவிக்கிரமனாக உலகத்துக்காக பண்ண காரியம். குன்னவேந்தி குளிர்மழ காத்தவன் அன்னு ஞானமடைந்து விரான் ஊருக்காக செய்த காரியம், உலகத்துக்காக செய்த காரியம். அப்படிப்பட்ட பாராட்சந்தர எடுத்து எம்பெருமான் பரல் சென்று சேர் திருவேங்கடம். திருவேங்கடமுடையாரே தேவரீர் இந்த ஊருக்கு வந்தவர் நீங்க ஆழ்வார் பாடியிருக்க.
அப்படின்னு அர்த்தம் என்ன? நீரும் பரவத்திலேயும் திருவேங்கடம் வந்திருக்கு, நான் ஸ்ரீரங்கத்திலேயும் திருவேங்கடம் வந்திருக்கேன், நீரும் வந்தவர் தான் நானும் வந்தவர் தான், என்ன வெளியில போய் நீர்னு சொல்றது? ஆத்தார் எம்பெருமான் ஆச்சரியப்பட்டு போயிட்டாரா. அவர் திருவேங்கடமுடைய இடத்துல கூட அனந்தாழ்வான் வாக்கிய விநியாசத்தை இப்படி பண்றார். அந்த அனந்தாழ்வான் பண்ற கைங்கிற உட்ப கைங்கிறம் தான், பண்ற கைங்கிறம் பகவத் கைங்கிறம் தான். அது திருவேங்கடமுடையான பரதத்துவமா நினைச்சு அனந்தாழ்வான் பண்ணல. மதுரகவியாழ்வார போலே, வடுகநம்பிய போலே, சத்ருஜனாழ்வார போலே, சபரிய போலே அவர் ஆறு கைங்கரியா ராமானுஜ கைங்கரியமா பண்ணிருக்காரு தவிர அது திருவேங்கடமுடையான கைங்கரியமா பண்ணல. அதுதான் ஆச்சாரிய கைங்கரியா.